ஹரி ஓம் ஸ்வாஹா ஹரி ஹரி ஓம் ஸ்வாஹா ஸ்வாஹா 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 ஹரி ஓம் ஸ்வாஹா ஹரி ஹரி ஓம். இந்த சித்தர்களாவது ராதாவை குணமாக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். வருக வருக சித்தர்களே, இந்த வாமனபுரி உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது. ஆசனத்தில் அமருங்கள். வேண்டாம் மகாராஜா, எங்களை அமரச் சொல்லாதீர்கள். நின்று கொண்டு ஜபித்தால் தான் மந்திரம் பலிக்கும். ஐயோ, அப்ப சித்தர்களின் சித்தப்படியே நடக்கட்டும். ஹரி ஓம். என்னது, அனைவருக்குமே ஆசன வாய்க்கு மேலாக ஒரு கட்டி? அதுவா மகாராஜா, இது ஞானக்கட்டி. தப்பிச்சு. ஞானக்கட்டியா? நாம் வேணக்கட்டியை பற்றி தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் மண்ணாங்கட்டின்னு கேள்விப்பட்டிருக்கேன். எங்களது ஆழ்ந்த தவத்தினை கண்டு மெய் மறந்து அந்த ஆண்டவன் அருளிய பரிசுதான் இந்த ஞானக்கட்டி. குண்டலினி குண்டலினி. ஹரி ஓம். ஹரி ஹரி ஓம். இதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். என்னைக்கு இந்த ஞானக்கட்டி உடையதோ அன்னைக்கு நாங்க சமாதி ஆயிடுவோம். அதுவரைக்கும் மகாராஜா எதை கேட்டாலும் இந்த ஞானக்கட்டி அருளும். எந்த கட்டி எங்க இருந்தால் என்ன, எனக்கு என் பிரச்சனை தீருமா, அதுதான் சந்தேகம். மகாராஜா, உங்க தொடையில தொடையிலையா? முழுசா கேளுங்க, உங்க தொடையில ஒரு மச்சம் இருக்கணுமே. அதுவும் இடது தொட அடிபாகத்துல இருக்கா? மகாராஜா தொடையில மச்சமா இருக்காது. இருக்கு, மகாராஜா தொடையில மச்சம் இருக்கு. ஐயோ, மாட்டி விட்டியே மல்லிகா. அது உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, சித்தர்கள் சொன்னா சரியா தான் இருக்கும்னு சொன்னேன். புத்திசாலி மல்லிகா. மகாராஜா தொடையில மச்சம் இருக்குன்னு மகாராணிகளுக்கு தெரியாதா? தெரியும் அண்ணா. இவங்க சக்தி வாய்ந்த சித்தர்கள் தான். அது சாதாரண மச்சம் இல்ல, சாட்சாத் முருகனே வேளால வரைஞ்சது. அந்த சக்தி தான் உங்களை காப்பாத்துதுன்னு இந்த ஞான கட்டி சொல்லுது. சரியா தான் சொல்லுது. வேற எதுவும் சொல்லாதா? Say about his daughter. What? Say about his daughter. என்ன இளவு பாசைடா இது? இத ஞான மொழின்னு சொல்லுவாங்க. ஞானம் பீரிக்கிட்ட வரும்போது மொழி வழி மாறும். அரசரோட 5 பொண்ணுங்கள்ல இளைய பொண்ணு பேரு ராதா தானே? ஆமாமா, உண்மைதான். அவதான் உங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம். அவ ராதா இல்ல, லட்சுமி, மகாலட்சுமியோட அவதாரம். அந்த பொண்ணு உடம்புக்குள்ள கந்தர்வன் குடி புகுந்திருக்கான். அந்த பொம்பளை பொறுக்கிய உங்களால துரத்த முடியுமா? இத பாருங்க, பொறுக்கின்லாம் சொல்லக்கூடாது. வேணும்னா ராஸ்கல்னு திட்டுங்க, இல்லைன்னா ஸ்டூபிட்னு சொல்லுங்க. நேத்து ராத்திரி இளவரசருக்கு கந்தர்வன் காட்சி கொடுத்தான் இல்லையா? கந்தர்வனை நீங்க பாத்தீங்களா இல்லையா? பதில் சொல்லுங்க. பார்த்தேன். இனி அந்த கோவில் பக்கம் எதுக்காகவும் போக கூடாது. மீறி போனா உங்களை காப்பாத்த முடியாது. இப்பவாவது எங்களை நம்புறீங்களா? நம்புறோம். அந்த கந்தரோட மட்டும் துரத்திட்டா முழுமையா நம்புவோம். சித்தர்களுக்கே சோதனையா? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். அட்ரஸ் How I wonder what you are. Up above the world so high. Like a diamond in the sky. அம்மா, அம்மா, என் உடம்ப விட்டு ஏதோ ஒண்ணு படார்னு வெளியேற மாதிரி இருக்கு. அது கேஸா இருக்கும். இல்ல, கந்தர்வன் வேகமா போயிருப்பான். ஹரி ஓம். Thank you. எனக்கு இப்ப பூரணமா குணமாயிடுச்சு. என் மேல இருக்க அன்பு கொஞ்சம் கூட குறையல இல்ல? அது இன்னும் அப்படியே தானே இருக்கிறாதா? அப்படியேதான் இருக்கு. கடவுளே, எங்க ராதாவை காப்பாத்திட்டேன். கடவுள் இல்ல, கடவுளோட அவதாரமான இந்த ஹரிசித்தர் காப்பாத்தினாருன்னு சொல்லுங்க. ஹரி ஏரசுதன் ஐயன் ஐயப்ப சுவாமியே. சரணமையப்பா. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? போய் சித்திர காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. போங்க. மகாராணிகளுக்கும் ஞான கட்டி இருக்குமோ? இனிமே உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன். என்னுடைய ராஜகுருக்களா இருந்து உங்களுடைய மேலான ஆலோசனை. மகாராஜா, நான் போடா, போய் எங்காவது ஆடு மாடு மேய்ச்சி பொழைச்சுக்க. மகாராஜா, என்னடா மகாராஜா, காவியை கட்டி கண்டது உளற, நீ ராஜகுருவா? போடா. மன்னர் விருப்பப்படியே இனி இந்த அரண்மனையில எங்க ஆசீர்வாதத்துக்கு பஞ்சமே இருக்கா. பொங்கி வழியும். பொறுக்கி எடுத்துக்கங்க. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம். கதவு திறன்னு சொல்றேன். கதவை திறன்னு சொல்றேன்ல. உள்ள பின்னி பணஞ்சுகிட்டு இருப்பாங்களோ? கொன்னுடுவோம் உன்னை.
ராதா கதவை தோற, உன் கஜேந்திரன் வந்திருக்கேன். நான் குளிக்க போயிட்டு இருக்கேன். சும்மா சொல்றாளோ? ராதா கதவை தோற, நான் கொஞ்சம் பார்க்கணும். என்னது குளிக்க போதா? அவ தப்பா எடுத்துக்கிட்டாடா. ராதா நீ தப்பா எடுத்துக்காத. அப்ப எதுக்கு அப்படி சொன்னீங்க? சு, உன்னால தான்டா இவ்வளவு வந்தது. ராதா உன்னை பார்த்து பேசணும்னு தான் சொன்னேன். நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. கதவை தோற ராதா. நான் தான் சொன்னேன்ல, நான் குளிக்க போயிட்டு இருக்கேன். நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. ராதா நான் உன்கிட்ட பேசணும். ராதா கதவு தோற, கதவு தோற ராதா. சீக்கிரம் தள்ளுங்க. தள்ளு. தள்ளு. ராதா கதவு தோற ராதா. வேண்டாம் வேண்டாம். ஏன் இப்படி பண்றீங்க? இந்த கோலத்துல நீ தேவலோகத்து சுந்தரி மாதிரி இருக்க. ஆமா கிழவா. என்ன தேடுறீங்க? சேச்சா ஒண்ணும் தேடல. உன் அறைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாராவது வந்தாங்களா? இங்க யாரும் வரல, நீங்க போங்க. போறேன், உட்காரு. உன் கூட கொஞ்சம் பேசிட்டு போறேன். சின்ன வயசுல நீயும் நானும் விளையாடின அந்த நாட்கள் உனக்கு ஞாபகம் இருக்கா? குளத்துல ஒண்ணா நீச்சல் அடிச்சுப்பேன். இல்ல, இங்க உன்னையும் என்னையும் தவிர வேற யாரும் இருக்கிற மாதிரியே இருக்கு. அது சின்ன வயசுல விளையாட பூனை பொம்மை. பயந்துட்டீங்களா? ஐயோ, அங்க போகாதீங்க. நான் குளிக்க போகணும். எங்க போனாரு? நான் இங்கேயே தான் இருக்கேன். நீங்க போறீங்களா இல்லையா? நான் போகத்தான் போறேன். இருந்தாலும் நான் போறதுக்கு முன்னாடி நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு இங்க எல்லா வசதியும் இருக்கான்னு பார்த்துட்டு போறேன். என்னவோ தெரியல ராதா, கல்யாணம் நிச்சயமானதுல இருந்து எனக்கு எதை பார்த்தாலும் சந்தேகமாவே இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீங்க போங்க. ஏதோ சத்தம் கேட்டது இல்ல? ஒண்ணும் இல்லையே. தேவையில்லாம எதுக்காக இவ்வளவு பெரிய தொட்டி இங்க வச்சிருக்காங்க? ஏதோ மனப்பிரம, அந்த மாதிரிலாம் இருக்காது. எங்கேயோ தண்ணி கொட்டின மாதிரி இருந்துச்சே. நான் தான் தண்ணி கையில எடுத்து விளையாடினேன். இருந்தாலும் என் கண்ணையே என்னால நம்ப முடியல. யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கு, ஆனா இல்ல. நான் குளிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. நீ குளிராதா? நான் இங்கேயே நின்னு பாக்குறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் சகஜமா நடக்கும். இங்க உங்களுக்கு என்ன வேலை? விஜேந்திரன் தான் பாத்துக்கோ சொல்லி கருவாட்டுக்கு பூனைவா காவல் கோப்பாங்க. ஆளை மூஞ்சியும் பாரு. மகாராணி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம், தைரியமா போங்க, நான் பாத்துக்கிறேன். அம்மா ராதா. ஐயோ அம்மா, நீங்க முதல்ல போயிடுங்க. எல்லாம் பாழாயிடுச்சு. சிவ பூஜையில கரடி மாதிரி. கை கட்டினது வாய் கட்டல. முக்கியமான விஷயத்தை கேட்கவே இல்லையே. ராதா, 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 இரு, ஒரு நிமிஷம் இரு. ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். ராதா, விடுங்க. ராதா, எனக்கு ஒரே ஒரு முத்தம் கொடு. கல்யாணம் வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன். ராதா, ஒரே ஒரு முத்தம் கொடு. இதுல ஒண்ணும் தப்பே இல்ல. ராதா. கஜேந்திரா, ராதா அறையில நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? அம்மா நான் குளிக்கணும்னு சொல்லியும் இவரு. மகாராணி, நான் தப்பு எதுவும் செய்யல. பண்றதையும் பண்ணிட்டு தப்பு எதுவும் செய்யல நான் சொல்றேன். இந்த விஷயம் வெளிய தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு தான் அசிங்கம். இல்ல மகாராணி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். முறைப்படி இவளை உனக்கு கட்டி கொடுக்கற வரைக்கும் நீ இந்த பக்கமே வரக்கூடாது. மகாராணி, நீ போ. இல்ல நான் சொல்றது நீ இங்க இருந்து போன்னு சொன்னேன். ஐயோ, மாமியாரும் தப்பா நினைச்சுக்கிறாங்களே. நீ போய் குளி. சரிம்மா. என்ன பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன். பிடிச்சிங்களா அவனை? பிடிக்க முடியல. இவெல்லாம் ஒரு இளவரசன்.